everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. Gardening Diary success story வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க, காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. I am really touched. Thank you so much. இந்த மாதிரி அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு I am very blessed to have you all. And அந்த ஒவ்வொரு காமெண்ட் பார்க்குறப்போ I was happy and overwhelmed. So thank you so much for giving me the support. Because of that I'll be able to bring you more useful stuff. Okay, so thank you once again. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து ரோஸ் பாட்டிங் ரிலேட்டட் டிப்ஸ். ஏன்னா இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்லனாலும் சரி, வீடியோ கமெண்ட்லனாலும் சரி, நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, எல்லாருக்கும் அதோட ஆன்சரும் கரெக்டாக கிடைக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு உடனடியாக இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை. ஸோ இட்ஸ் நாட் தட் ஐ எம் இக்னோரிங் யூ. சில டைம் எனக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியாது. சில டைம் 1 day ஆகலாம், சில டைம் 2 days கூட ஆகலாம். ஸோ ப்ளீஸ் ஹாவ் சம் பேஷன்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் டு ஆல் யுவர் கொஷின்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கூடுதலாக பார்க்க போகிறது வந்து ரோஸோட பாட்டிங் மிக்ஸ், அதாவது மண் கலவை. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறமா இது யூஸ் பண்ணக்கூடாது, பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் பாட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெஷலி இதில் நான் சொல்கிற நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பாட்டிங் மிக்ஸில் போடக்கூடிய நிறைய பொருட்கள் சிலருக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறது இல்லை, ஆர் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கூட சிலருக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் கூட நான் இதில் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கும்ல கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா. அண்ட் இதில் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் அவைலபிளாக இல்லை. அப்போ அது அவங்களுக்கு அது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எப்படி நான் பாட் பண்ணுறது, எப்படி இது பயன்படுத்துறது, யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ரோஸ் பாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பொருட்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் உள்ள பாக்கி டீட்டெயில்ஸும் நம்ம அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கோகோபீட் ஃபஸ்ட்டு, முதலாவதாக வந்து கோகோபீட், அதுக்கப்புறமா சாயில், அதுக்கப்புறமா கவுடங். இதுதான் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது. எல்லா வீடியோஸ்லேயும் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ போடணும், இது கூட வேறு என்னெல்லாம் போடலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். அப்போது கோகோபீட், சாயில், ட்ரைட் கவுடங், இது வந்து ஈக்குவலாக போடணும். நீங்கள் ஒவ்வொரு பக்கெட் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு பக்கெட் ஈக்குவலாக போடணும். ஓகே, அதுதான் 1:1:1 ரேஷியோ, ஈக்குவல் குவான்டிட்டி அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாமே சம அளவாக பயன்படுத்தணும். அப்போது மெயின் பொருட்கள் அண்ட் அதோட ரேஷியோவும் பார்த்துட்டோம், அளவும் பார்த்துட்டோம். இனி சாயில் அப்படின்ற டாபிக் எடுத்தோன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்குது. சாயில்னால் எந்த மாதிரி சாயில் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம சாயில் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ரோஸ் பாட்டிங்க்கு ஏற்ற சாயில் எது அப்படின்லாம் உங்கள் மனசில் நிறைய கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கார்டன் சாயில். ஓகே, அப்போது கார்டன் சாயில்னு அது என்ன வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் கார்டன் சாயில்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற மண். சிலருக்கு வந்து அவங்க ஜென்ரலாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண் வந்து செம்மண்ணாக இருக்கலாம், ரெட் சாயிலாக இருக்கலாம். சிலருக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் சாண்ட், ஃபைன் சாண்டாக இருக்கலாம். இப்போ கடல் மண், அந்த கடற்கரை பக்கம் உள்ள மண்ணெலாம் ரொம்ப சாஃப்டாக ஃபைனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாண்ட் இருக்கும். சிலர் வீட்டு பக்கம் வந்து பிளாக் சாயிலாக இருக்கும். சிலர் வீட்டில் வந்து ஒயிட் கலர் சாண்டி சாயிலாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம நார்மல் கார்டன் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நான் வந்து என் வீட்டில் என்ன சாயில் இருக்குதோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து எதுவும் வாங்குறதில்ல. உங்கள் வீட்டில் வந்து ரெட் சாயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சாயில் போட்டுக்கலாம்.
அண்ட் ரெட் சாயில் வந்து ஈக்குவல் குவான்டிட்டின்னு சொன்னேன்ல 1:1 அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு 3/4 அளவு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் போடுறப்ப. ஏன்னா அது ரொம்ப கிளேயி டெக்ஸ்சர் ஆயிரும். ரெட் சாயில் மட்டும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஆனால் சாண்ட் இருக்கிறவங்க, அந்த சாண்டி சாயில் இருக்குல்ல, மணல் மாதிரி, நான் அதை காமிக்கிறேன் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நான் அதை சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி சாயில் இருக்கிறவங்க வந்து ரெட் சாயிலும் சேர்த்து போடலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது குவான்டிட்டி கூடாது. இதெல்லாமே அந்த ஒரு பக்கெட்டில் தான் நிற்கணும். ஏன்னா ஒரு பக்கெட் தான் நம்ம சாயில் சேர்க்க போகிறோம். அப்போ அது பாதி பக்கெட் செம்மண், பாதி பக்கெட்டு சாயில். சிலர் கேட்டீங்க ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரிவர் சாண்ட் இஸ் வெரி குட். ஏன்னா அது ட்ரைனேஜ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்ககிட்ட ரெகுலர் கார்டன் சாயில், ரிவர் சாயில், செம்மண், ரெட் சாயில் எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பக்கெட் அளவு யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட் சாயில் வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம எப்படினாலும் மணல்லாம் போடுறோம்ல, ஸோ ஒரு அரை பக்கெட் சாண்டு, பாக்கி ஹாஃப் பக்கெட் ரெட் சாயில் அண்ட் ரிவர் சாண்ட் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். உங்ககிட்ட செம்மண் இல்லாட்டி ரிவர் சாண்ட் இல்லைன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. ரெகுலர் சாயிலே போதும். பாக்கி ரெட் சாயில் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். நர்சரியிலேருந்து நம்ம ரோஸ் வாங்கும்போது நிறைய வாட்டி மோஸ்ட்லி வந்து ரெட் சாயில் வச்சு தானே அவங்க பேக் பண்ணியிருப்பாங்க, அந்த கவர்னாலும் சரி பாட்னாலும் சரி. அப்போ அந்த ரெட் சாயிலே நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது வேறு பிளான்ஸ் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் சாயிலை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ரோஸ் பாட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் சாயில் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, என்னோடய சாயில் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக இந்த லொக்கேஷனில் என்கிட்ட இருக்கிற சாயில் இதை தான் நான் வந்து கார்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெயினால் ரொம்ப நல்லா நனைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ மீடியம் கலர் சாயில். ஆனால் டெக்ஸ்சர் வந்து மணல் டெக்ஸ்சர், சாண்டி டெக்ஸ்சர். இதுதான் நான் வந்து என்னோடய பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சாயில் கிடச்சின்னா நீங்கள் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு ரோஸ் பாட் பண்ணும்போது, ரோஸ்ன்னு இல்லை, மோஸ்ட்லி எந்த ஃப்ளவர் பிளான்ட் ஆர் வெஜிடபிள் பிளான்ட் நான் எது நட்டாலுமே இதுதான் என்னோடய பேசிக் பாட்டிங் மிக்ஸ். க்ரோ பேக், பாட் ஃபார் எவ்ரி திங். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சாயில். அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கோகோபீட். கோகோபீட்டுங்கிறது வந்து கோகோனட் ஃபைபர், தேங்காய் நாரில் இருந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி பவுடர் பண்ணி வர்றது தான் நம்ம கோகோபீட் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த மாதிரி பிரிக் சைஸ் பீசஸாக கிடைக்கும். இது 4 kg பீஸ். எம்ஆர்பி வந்து 250 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே லோக்கலி 140லேருந்து 150 rupees அந்த ரேட்டில் கிடைக்குது. சில இடத்துல இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். இங்கே மேபி கேரளா அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல நிறைய கோகோனட் கிடைக்கிறனால ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம தண்ணி நனைச்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி நிறைய நமக்கு பவுடர் ஃபார்மாக கிடைக்கும். ஸோ நான் மார்க்கெட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ சிலருக்கு கோகோபீட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும்ல, ஸோ அதனால் இந்த வாட்டி அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ திஸ் இஸ் கோகோபீட். இதை நம்ம நல்லா தண்ணி நனைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இது 4 to 4.5 சைஸ் பீஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட் அளவு பார்த்து ஒரு 2 பக்கெட் 2 to 2.5 பக்கெட் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இது புழிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி வரக்கூடாது, புழியிறப்போ ஓவராக தண்ணி வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இது நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பீஸ் வாங்கி நனைச்சி எடுத்து வச்சேன் அப்படின்னா எடுத்து ஒரு அடைப்புள்ள பக்கெட்டோ இல்லை எதாவது போட்டு கவர் பண்ணி வைக்கணும். இல்லை இது ட்ரை ஆயிரும், இதோட மாய்ஸ்சர்லாம் இவாப்ரேட் ஆயிரும். ஸோ அதனால் இதை நம்ம அடைச்சி வைக்கணும். நிறைய நாள் வர இது ஸ்டோர் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இதுதான் கோகோபீட். ஸோ உங்கள் கண்ட்ரியில் என்ன பேர் சொல்லி இது சொல்லுவாங்கன்னு தெரியல, எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கோகோபீட் அப்படின்னா. ஸோ தெரியாதவங்களுக்காக கோகோபீட் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டவுட் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மூணாவது ஐட்டம் வந்து நான் கவுடங் அப்படின்னு சொன்னேன்ல, ட்ரைட் கவுடங் வந்து செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு. மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவுடங் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. கவுடங் யூஸ் பண்ணாதவங்க, அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோட் டங், அதாவது ஆடு இருக்கு இல்லையா, ஆடோட வேஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை பொடிச்சு நல்லா ட்ரையாக இருக்கணும், அதை பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது அப்படியே முழுசாக யூஸ் பண்ணோன்னா அது வந்து பிரேக் டவுன் ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும். பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பொடிச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ கவுடங் இல்லை, கோட் டங் இல்லை அப்படின்றவங்க கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். எனி ஃபார்ம் ஆஃப் கம்போஸ்ட், வர்மி கம்போஸ்ட் ஆர் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட், இல்லை எர்த் வார்ம் கம்போஸ்ட். ஸோ எது கிடைக்குதோ நீங்கள் அந்த கம்போஸ்ட் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பக்கெட்டுக்கு பாதி கவுடங்கும் பாதி கம்போஸ்ட்டும் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஹவ் வி யூஸ் த தேர்ட் இன்க்ரீடியண்ட். பாட்டிங் மிக்ஸுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய 3 பொருட்கள் பார்த்துட்டோம். இனி நான் வந்து பாட் பண்ணும்போது நீம் கேக் பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னத வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ நீம் கேக் பவுடர் இப்படி தான் இருக்கும். இது வேப்பம் பிண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீம் சீடு இருக்குல்ல, அதெல்லாம் அரைச்சி அந்த நீம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வர வேஸ்ட்டு தான் நீம் கேக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோட டெக்ஸ்சர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம், ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த கோகோ பீட் டெக்ஸ்சர்லேயே ரொம்ப அழகாக பவுடராக ட்ரையாக பேக் பண்ணி வந்திருக்கு. சில டைம் இது உங்களுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக பீஸாக இருக்கும், ரொம்ப டார்க் ப்ரௌனாவோ இல்லை பிளாக்காவோ இருக்கும். ஸோ கலர் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் இது வந்து அந்த நீமோட ஸ்மெல் பயங்கரமாக வரும். அப்போது அப்படின்னா அது பியோர் நீம் கேக் அப்படின்னு நம்ம மனசில் ஆக்கிக்கலாம். இது 1 கிலோ வந்து 30 ருப்பீஸில் இருந்து ஒரு 45 ருப்பீஸ் ரேஞ்சில் வரைக்கும் கிடைக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி செல் பண்ணுறாங்க. சிலர் வந்து நீம் கேக்கையும் போன் மீல், அந்த எலும்பு பொடி இருக்குல்ல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட விற்கிறாங்க. ஆனால் அது பியோர் ஃபார்ம் கிடையாது. இனி இது எவ்வளோ யூஸ் பண்ணோன்னா ஒரு கை அளவு அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு கை அளவுனா எவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 6 இன்ச் 9 இன்ச் பாட்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவு நான் காமிக்கிறேன்ல, பாட் பண்ணும்போது இவ்வளோ போட்டால் போதும். ஒரு 10 இன்ச்சோ 12 இன்ச் பாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம கையில் கொஞ்சம் நிறைய, அந்த ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு எடுக்கணும். இது கொஞ்சமாக பெரிய பாட்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் நிறைய எடுக்கணும். இதை விட ஜாஸ்தி போட்டோன்னா அந்த நியூ பிளான்ட் வந்து பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. நீம் கேக் பவுடர் வந்து ஆப்ஷனல், அது கிடைக்கலன்னா நீங்கள் செடி நடும்போ யூஸ் பண்ண தேவையில்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அது இல்லாமல் நீங்கள் செடி நடலாம். ஓகே, நம்ம பேசிக் மெனியூர் பண்ணுவோம்ல, ஃபெர்டிலைசிங், அந்த டைம் நம்ம நீம் பேஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் ஃபெர்டிலைசர் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதுதான் என்னோட பாட்டிங் சாயில். ட்ரைட் கவுடங், அந்த மண், கோகோ பீட் எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா அதோட டெக்ஸ்சர்லாம் இந்த மாதிரி இருக்கும். ட்ரையாக, ரொம்ப லூஸாக, அழகாக இருக்கும். நம்ம இப்படி கையில் எடுத்தோம் அப்படின்னா அழகாக மண் மாதிரி அப்படியே விழும். என்ன இந்த தொழியாவோ இல்லை கட்டியாவோ அந்த மாதிரி எதுவுமே அந்த கிளே டெக்ஸ்சர்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு ஏரியேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுதான் இந்த ட்ரை கவுடங்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா the soil will be very aerated. ரூட் ப்ரீத் பண்ணுறதுக்கும் நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவுடங் பாருங்கள், இதில் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ நான் கவுடங் எப்போ யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ரொம்ப நல்ல காஞ்ச ட்ரைட் கவுடங் தான் யூஸ் பண்ணுவேன், which is very good. அப்போ ஃபர்ஸ்ட் டிப் மண் கலவை பார்த்துட்டோம். ரெண்டாவது டிப் வந்து செடி பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு 2 to 3 days கூட வைக்கலாம், தப்பே இல்லை. அப்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த டெம்பரேச்சர், அந்த ஹீட்டெல்லாம் எப்படி இருக்குதோ அதுக்கு அந்த செடி வந்து பழகணும்ல. நம்ம இம்மீடியட்டாக வாங்கிட்டு வந்த உடனே பாட் பண்ணோம் அப்படின்னா சில டைம் அந்த செடி வந்து ஷாக் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 days நம்ம வீட்டில் பார்ஷியல் செமி ஷேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறமா நடுறது நல்லது. நான் இப்போது எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே நட்டுருவேன்.
அதர்வைஸ் ஒரு வாரம் கூட அப்படியே வச்சுருக்கிறேன். தண்ணி மட்டும் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் விடுவேன். ஏன்னா கவரில் இருக்கிற செடிங்க வந்து தண்ணி ரிட்டென்ஷன் பவர் கம்மி. 2 டைம் வந்து நம்ம வாட்டர் கொடுக்கணும். நர்சரியில் அவங்க அடிக்கடி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாட் பண்ணுறது ஈவினிங் பண்ணுங்கள். அப்போது அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அண்டு நம்ம பாட் பண்ணி தண்ணி நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் அது ரிக்கவர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே இது நம்ம மார்னிங் நட்டோம், ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி நட்டோம் அப்படின்னா அப்புறமா டியூரிங் டே வந்து நல்ல வெயிலாக இருக்கும். ஸோ செடி ரொம்ப வாடி டல்லாக ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸ் எல்லாம் ஒரு கமந்து உங்களுக்கு வந்து சிலர் வந்து என்னோட செடி வந்து இட்ஸ் டையிங் அப்படின்னு பயப்படுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பாட் இன் த ஈவினிங். அப்போது ஒரு 2 டேஸ் வச்சுட்டு அப்புறமா ஈவினிங் டைமில் பாட் பண்ணி நல்லா தண்ணி விட்டீங்க அப்படின்னா the plant will be good in the morning. எப்படி பாட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். செடி பாட் பண்ணுற டெக்னிக்ஸ் மெத்தட் எல்லாம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி பாட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேடில் வச்சுருங்க. ஈவினிங் பாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி ஷேடில் ஃபுல்லும் ஷேடில் இருக்கட்டும். ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸாக ஷேட்லேயே இருக்கட்டும். ஃபுல் ஷேடில் நிறைய தண்ணி விட வேண்டாம். ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி விடுங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அந்த செடி வெளிவர அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். சில டைம் 1 வீக் கூட ஆகலாம், சில டைம் 1 or 2 டேஸில் கூட செடி சரியாயிரும். ஸோ அந்த ஷேடில் வச்சுட்டு அப்புறமா மெதுவாக அதை நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் சன்லைட், அதாவது ஒரு 10 மணிக்கு முன்னாடி கிடைக்கிற சன்லைட் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு 2 டேஸ் வைக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தான் நம்ம ஃபுல் சன்லைட்டில் அந்த செடியை மாற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சன்லைட்டில் கொண்டு வச்சிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே அந்த செடியெல்லாம் மொத்தமாக வாடின மாதிரி இருக்கும். அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு 1 or 2 டேஸ் ஆகலாம், சில டைம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சிலர் வந்து செடி நட்டதுக்கு அப்புறமா இலையெல்லாம் விழுந்துடுச்சு, இலையெல்லாம் எல்லோ ஆயிடுச்சு அப்படின்னு கூட வருத்தப்பட்டிருக்கீங்க. ஸோ சில டைம் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றி செடி நடுறப்ப இது நார்மலாக நடக்கக்கூடியது. இட்ஸ் வெரி நேச்சுரல். அந்த இலையெல்லாம் விழுந்தாலும் பேசிக் டெக்னிக் நான் இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 வீக் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளால் நீங்கள் புது தளிர் நியூ லீவ்ஸ் ஒரு புது க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி லீவ்ஸ் விழுந்துடுச்சு அப்படின்னா டோன்ட் வரி. நீம் கேக்கெல்லாம் கரெக்டாக போடுங்க. வேறு மென்யூர் எதுவும் போடாதீங்க செடி நடுறப்ப. டோன்ட் யூஸ் எனி மென்யூர் அட் ஆல். ஓகே. அண்ட் பெஸ்டிசைட் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அண்ட் நல்ல செடியாக வாங்கிட்டு வாங்க. அப்போ நம்ம பெஸ்டிசைட்லாம் போட வேண்டிய தேவையில்லை. மென்யூரிங் அண்ட் பெஸ்டிசைடு வந்து புது க்ரோத் செடியில் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா போடுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இலை விழுந்தாலும் சீக்கிரமாக குயிக்காக செடி திரும்ப வளர ஆரம்பிச்சிரும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் அப்படின்னு இல்லை எந்த பிளான்ட்டுக்கும் பாட்டிங் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூல் ஃபாலோ திஸ் அண்ட் கெட் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். அப்போது வில் மீட் ஆன் another video. Till then, happy gardening. Take care of yourself and your plants. மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.